தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனைக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மருத்துவ சங்கங்கள் அதிகபட்சமாக கேட்ட அந்த பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் அவர்களுக்குரிய பாதுகாப்புகள் என்கின்ற வகையில் பல செய்வதற்கு உறுதியளித்திருக்கிறோம். அனைவரும் மகிழ்ச்சியோடு. மருத்துவர் பாலாஜி மீதான தாக்குதலை கண்டித்து அரசு மருத்துவர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ். தலைமை செயலகத்தில் மருத்துவ சங்கத்தினருடன் தமிழ்நாடு அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. தன்மைனா இந்த நோயின் தன்மையை சொல்லிதானே தீரணும். நோய் தன்மை சொல்லாம அவங்க எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, நோயாளிகளும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, அட்டெண்டரும் அந்த மாதிரி யாரையும் விட்டுட்டும் போயிட மாட்டாங்க. ஆமாமா, வாபஸ் தான், எல்லாருமே வாபஸ். எல்லாரிடத்திலும் பேசப்பட்டது, எல்லோருமே மகிழ்ச்சியாகத்தான். மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்திய மருத்துவ சங்கம் ஒருநாள் வேலைநிறுத்தம். நாளை மாலை 6 மணி வரை ஒருநாள் வேலைநிறுத்தத்தை அறிவித்தது இந்திய மருத்துவ சங்கம். போராட்டத்தை திரும்ப பெற்றாலும் நாளை ஒருநாள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அனைத்து கோரிக்கைகளையும் அரசு ஏற்றுள்ளதாகவும் அனைத்து அரசு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பேட்டி. சமூக விரோதிகளை கடுமையான நடவடிக்கைக்கு எடுக்க வேண்டும் என்ற விதத்திலும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மருத்துவர்களும் நாளை காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் நாங்கள் எங்களுடைய தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அரசினுடைய கவனத்தை ஈர்த்தின் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாளை முழுவதும் தமிழகம் முழுவதும் நடத்த இருப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அலுவல் கூட்டங்களை புறக்கணிப்பது என்றும் முடிவெடுத்திருக்கின்றோம். கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய சம்பவம். கைதான விக்னேஷ் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு. மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம். அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலும் மனநல மருத்துவர் ஹரிஹரன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் மனநல மருத்துவர் ஹரிஹரன் மீது தாக்குதல். கடந்த 1 மாதமாக சிகிச்சை பெற்று வந்த நோயாளி மருத்துவரை தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய மருத்துவ சங்கம் கடும் கண்டனம். பணியின் போது மருத்துவர் தாக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அறிக்கை. அரசு மருத்துவர்கள் மீதான தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது. அரசு மருத்துவர்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பு அரணாக திகழும் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்திட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் எனவும் உறுதி. அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என சாடல். தமிழ்நாட்டில் வெட்டுக்குத்து சர்வசாதாரணமாக நடப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மருத்துவமனைக்குள் ஆயுதங்களுடன் நுழைந்த நபரை சோதனை செய்யாதது ஏன் எனவும் சரமாரி கேள்வி. அந்த தாக்குதல் செய்தவன், அதாவது கத்தியால குத்தியவன், அவன் வரானா, அவனையே அவன் செக் பண்ணல. நீங்க முதல்ல ஆயுதத்தோட ஒரு ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல ஆயுதத்தோட மருத்துவமனையில வராப்புல. அதன் பிறகு மருத்துவர் இருக்கின்ற அறைக்கு போறாரு. அங்க போய் உள்ள போய்
அவர் போய் கண்ணாபின்னா வென்று அந்த ஆயுதத்தை கொண்டு வெற்றார் அவர். திமுக ஆட்சியில் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், தொழிலாளர்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லை. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவுறுத்தல். ஒன்னு அடிப்படை கட்டமைப்பு வசதி அந்த அரசாங்கம் ஏற்படுது, அதுல ஃபெயிலியர். இன்னொன்னு ஒரு சட்டம் ஒழுங்கு, போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு திரும்பி வர முன் அந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய உயிருக்கு உடைமைக்கு ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை அளிப்பதுதான் ஒரு அரசாங்கத்துடைய பிரதான கடமையா இருக்கணும். ஆனா அதுல டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்தியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை நடத்தப்படும் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டார். மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. கத்திக்குத்துக்கு ஆளான மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். அவர் மீட்டெடுக்கிறது முதல் பிரையாரிட்டி. அனைத்து மருத்துவர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பை இந்த அரசு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இன்னைக்கு மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்து அவர் மீட்டெடுக்கிறது எங்களுடைய முதல் பிரையாரிட்டி. அனைத்து மருத்துவர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பை இந்த அரசு. சமையலுக்கு பயன்படுத்தும் கத்தியால் குத்தியதால் மருத்துவர் பாலாஜிக்கு ஆழமான காயம் ஏற்படவில்லை. 7 இடங்களில் மருத்துவர் பாலாஜிக்கு கத்திக்குத்து விழுந்துள்ளதாக கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் இயக்குநர் பார்த்தசாரதி பிரத்யேக பேட்டி. ஆழம் அதிகமாக இல்லைனாலும் அவர் ஏற்கனவே இருதய நோயில் பாதித்து அயோட்டிக் அனியூரிசம்ங்கிறதுக்காக சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி அவருக்கு பேஸ்மேக்கரும் நாடி துடிப்பு சீராக இருக்கணும்னு பேஸ்மேக்கரும் வச்சு அவர் ரத்தம் உறையக்கூடாதுங்கிறதுக்காக பிளட் தின்னர் அசிட்ரோம்ங்கிற மாத்திரை போட்டுட்டு இருந்ததுனால ஈவன் சின்ன குத்து இருந்தால் கூட அதனுடைய ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நிறுத்துறது ரொம்ப கடினமான வேலை. ஸோ இந்த மாதிரி 7 இடத்துல அடிபட்டதுனால அந்த இடத்துலலாம் தையல் மருத்துவர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட விக்னேஷ் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் காவல் நிலையம் செயல்பட்டு வருவதாகவும் சென்னை காவல் ஆணையர் அருண் பேட்டி. மருத்துவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கத்தியால் குத்தினேன். தாயார் வலியால் துடித்ததை தாங்கிக் கொள்ள முடியாததால் காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வந்ததாக கைதான விக்னேஷ் பரபரப்பு வாக்குமூலம். அரசு மருத்துவர் பாலாஜிக்கு குத்திவிட்டு இளைஞர் விக்னேஷ் கத்தியுடன் செல்லும் பரபரப்பு காட்சி வெளியீடு. மருத்துவரை குத்திவிட்டு செல்லும் போது பொதுமக்கள் மற்றும் பாதுகாவலர்கள் மடக்கி பிடித்தனர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து மருத்துவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவது அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுப்போம் என பெயரளவில் மட்டுமே முதலமைச்சர் கூறி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடல். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடல். மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என
தவிக தலைவர் விஜய் சாடல். அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டிருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் எனவும் குற்றச்சாட்டு.